என்ன படித்தாலும் நம்ம நல்லா இருக்கிறத பற்றி படிக்க போகிறோம். அதுதான் கடவுளுடைய திட்டமும் நோக்கமுமா இருக்கிறது. மாற்றம் சாத்தியமே. உங்கள் வாழ்க்கையில் பிசாசு எதையோ ஒன்று சொல்லியிருப்பான், மாறவே மாறாது. நீங்கள் சொல்லுங்க, மாறும். ஏன்னா எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி கடவுளால் யாரையும் பெரியாளாக்க முடியும். கடவுள் கொடுக்கிற பலத்துக்கும் காமனான பலத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இது வாலிப வயது அப்படிங்கிறவங்க கூட என்ன ஆயிடுது, டயர்ட் ஆயிடுறாங்க. ஆனா யாரு டயர்ட் ஆகிறது இல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவங்க கழுகு மாதிரி. ஈகிளுக்கு இருக்கிற பெரிய இது என்ன, ஸ்ட்ரென்த்தை ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். திருப்பி அந்த குஞ்சியா இருந்து இளமையா இருக்கும்போது எப்படி வருமோ அதே மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோமோ அப்படியே திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. இளமை திரும்புதே. சங்கீதம் 103ங்க. அதை யாரோ பாட்டா எழுதிட்டாங்க வெளியில. நிலம் இல்லாதவர்களே, இதோ உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறேன். உலகத்திலே பெரிய லேண்ட் உங்க உள்ளம்தான். விதையே இல்லை நினைக்காதீங்க, தேவனுடைய வார்த்தை தான் பெரிய விதை. என்னத்தையோ பைபிளுங்க அப்படின்னு நினைச்ச கூடாது. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளையும் அதை நிறைவேற்றுகிற வல்லமையை அந்த வார்த்தை சுமந்து வருகிறது. என் வார்த்தைங்கிறது மழை மாதிரிங்கிறார். இந்த மழை இந்த பூமியை நினைக்கும் போது அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறதெல்லாம் வெளியில கொண்டு வருது. இப்ப கடவுளுடைய வார்த்தை உங்க மேல பொழிகிற இந்த நேரம் உங்களுக்குள்ள இருந்து கூட முளைக்காத ஏதோ ஒன்று முளைக்க ஆரம்பிக்கும். நான் வார்த்தையினாலதான்ப்பா உலகத்தை என்ன பண்ணிட்டேன், உண்டாக்குனேன். இப்போ உனக்கு கூட நான் எதையாவது செய்யணும்னு விரும்பினேன்னா என் வார்த்தையை உனக்கு தரேங்கிறார். பணமோ அரிசியோ உருவாக்கப்பட்ட பொருள், வார்த்தை அதை உருவாக்குகிற பொருள். வார்த்தைக்கு உருவாக்குகிற சக்தி இருக்கு, படைக்கிற சக்தி இருக்குது. கடவுளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை இது சொல்லிக்கிட்டே இருந்தார். கடவுள் என்னடா லெட்டராவே தெரியுதுன்னு யோசித்தாங்க. இப்ப அந்த வார்த்தை எல்லாம் உருவமா மாறி இந்த பூமிக்கு இறங்கி வந்துட்டார். இவர் யாருங்க, இவர் தாங்க வார்த்தை. வார்த்தை நீங்க இப்ப மாம்சமா இருக்குது. ஆமா, வார்த்தை மாம்சமாக மாறினது. வசனத்தை அனுப்பி குணமாக்குவார் அப்படின்னு வார்த்தை இருந்ததுல, இப்ப வார்த்தை இறங்கி தொட்டுக்கிட்டு இருக்குது எல்லாரையும். அவரை தொட்ட யாவரும் குணமாகிறார்கள். வானத்திலிருந்து ஒரு மலை இறங்கி பூமியை நினைக்கும் அப்படின்னு பேசிட்டே இருந்தாங்கல்ல, இப்போ மகனே இறங்கி பூமியை நினைச்சிட்டார். ஸோ இந்த மாலையில சில காரியங்கள் படித்து வருகிறோம். என்ன படித்தாலும் நம்ம நல்லா இருக்கிறத பற்றி படிக்க போகிறோம். ஏன்னா அதுதான் கடவுளுடைய திட்டமும் நோக்கமுமா இருக்கிறது. ஆமென். வேற எதுவுமே கிடையாது. சாவு சாவுன்னு பேசுறதுக்காக அந்த பைபிள் கொடுக்கப்படலை. ஏன்னா சாவு ஏற்கனவே இருக்கு. வியாதியை சொல்றதுக்கு இது கொடுக்கப்படல, ஏன்னா அது ஏற்கனவே இங்கே இருக்கு. பஞ்சத்தையும் யுத்தத்தையும் சொல்றதுக்காக கொடுக்கப்படல, அது ஏற்கனவே இங்கே இருக்கு. இருளை பேசுவதற்கு கொடுக்கப்படல, அது ஏற்கனவே இருக்கு. அப்போ எது கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இங்கே இருக்கிற இந்த பிற்போக்கான காரியங்களை முற்போக்காக மாற்றுறதுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லா நெகட்டிவையும் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு தான் கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். அதனால் நான் ஆழமாக ஒரு காரியத்தை நான் நம்புறது மட்டும் இல்லை, நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது என்னென்னா, தேவனுடைய வார்த்தையை மட்டும் ஒரு மனுஷன் தொடர்ந்து கேட்டுட்டு வருவான்னா அவன் வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். நிச்சயமாக மாறும். அவனுடைய பொருளாதாரம் மாறும், அவனுடைய நம்பிக்கைகள் மாறும், அவனுடைய துக்கங்கள் சந்தோஷங்களாய் மாறும். தோல்வி உணர்வுலேருந்து வெற்றி உணர்வுக்கு அவன் வர ஆரம்பிப்பான். பயத்திலிருந்து தைரியத்துக்கு வர ஆரம்பிப்பான். அன்பு கசப்பு வெறுப்பு கசப்புன்னு வாழ்கிற ஆள் அன்பான ஆளாக மாறுவான். ஆமென். வாழ்க்கை தூய்மையாக மாற்றப்படும். ஆமென். த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு அப்பேற்பட்ட வல்லமை இருக்கிறது. அதனால் நான் நீங்கள் போட்டு கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் ஒன்று செஞ்சால் போதும், கடவுளுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்க கற்றுக்கொள்ள அதில் இணைக்கப்பட ஆரம்பித்தாலே போதும். 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன நினைக்கிறேன், டிகாஷன் மாதிரி இருந்தால் கூட பால் ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகிடும்?
அப்புறம் பார்த்தீங்கன்னா டிகாஷனே தெரியாது, என்ன ஆகிடும், வெள்ளை வெள்ளையாக ஆகிடும். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாமோ இருக்குது, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம என்னமோ ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ண ரொம்ப வளர்ந்துருது. நீ பார்த்துருக்கீங்களா, நிறைய நேரத்தில் வெட்டினதுக்கப்புறம் தான் நல்லா வளரும். அது என்னமோ தெரில, சில ப்ராசஸ் அப்படி தான் இருக்குது. சில மரங்களே அப்படி தான் இருக்கும், சில செடிகளே அப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா, ஏன் வளரவே இல்லை? அது ஒன்றும் இல்லை, ஒடிச்சு விட்டிங்கன்னா நல்லா வளரும். என்னங்க ஒடிச்சு விட்டால் வளருமா? அதோடைய ப்ராசஸே அப்படி தான். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில சேஞ்சஸை நம்ம கொண்டு வர முயற்சி எடுத்து போட்டோன்னாலும் அது என்ன பண்ணுது, வேகமாக வளரும். பாருங்களேன், இந்த டீனேஜ் பாயாக இருக்கும்போது சின்ன சின்ன முடியெலாம் வரும் பாருங்கள், அப்போ அது புதுசாக இருக்கும். உடனே பிளேடு எடுத்து இப்படி பரண்டி விட்டுருது, அது பார்த்தா வேகமாக வளரும். அது அப்புறம் தெரியாது, இது பண்ண தான் அப்படி வருது அப்படின்ட்டு லேட்டாக தான் சொன்னாங்க நிறைய பேர். அது மாதிரி நீங்கள் மாற்றங்களுக்காக ட்ரை பண்ணி சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கடவுளுடைய வார்த்தைங்கிற பால் அது ஊற்றப்பட உங்களையே ஆச்சரியப்படுற ஒரு ஆளாக உங்கள் முன்னாடி கடவுள் நிறுத்துவார். ஆமென். எஸ், எங்கன்னே பற்றும் போல இருக்கே அப்படின்னு உங்களை பார்த்தே நீங்கள் சொல்லுவீங்க. ஆமென். அபார மாற்றங்களை கடவுள் உங்களுக்கு என்ன பண்ணுவார், தருவார். நீங்கள் நம்புங்க, நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தையை கேளுங்க, அவருடைய பிரசன்னத்தண்டை வாருங்க. ஏன்னா முயற்சியினால் மாற்றங்கள் வராது. எத்தனை பேர் ட்ரை பண்ணிட்டாங்க, நீங்களும் ட்ரை பண்ணிட்டீங்க. உங்களை மாற்றணும்னு பல பேர் ட்ரை பண்ணிட்டாங்க, அவங்களாலையும் முடியல, யாராலையும் முடியல. அன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, என் பையன் இப்போ மாறிட்டான். அன்றைக்கி கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்கள் சொந்தக்காரர் பையன் ஒரு பையன் உங்கள் சர்ச்சுக்கு வர்றான், மாறிட்டான், ஆளே மாறிட்டான், வேறு மாதிரி. என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் மாற்றலை, என்னையே என்னால் மாற்ற முடியாது, நான் போய் யாரை மாற்றுறது, யாரையும் என்னால் மாற்ற முடியாது. ஆனால் இந்த வார்த்தைகள் யாரையும் மாற்றும். ஆமென். ஆமாம், உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். ஜான் 1 நம்ம படிக்கிறோம், உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. எல்லாம் சொல்லுங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. இந்த ஆள் திருந்த மாட்டார் அல்லது நான் திருந்த மாட்டேன் அப்படிங்கிற லிஸ்ட்டில் யாருமே கிடையாது. எந்த மனுஷனை, எல்லாம் சொல்லுங்க, எந்த மனுஷனை. சில பேருக்கு உங்களுக்கு ஜோம் பண்ணுறதுக்கே ஓடாது தெரியுமா, ஏன்னா அந்த ஆள் சான்ஸே இல்லை பாஸ், இயேசுவால் கூட அந்த ஆளை மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி மைண்டில் இருக்கும். அப்படி யோசிக்காதீங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே இந்த மாதிரி ஒரு லைட் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒளி தான் இயேசு, அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து. ஆமென். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அப்போ இந்த ஒளி உள்ளே வந்தாலே போதும், இருட்டு வெளியில் போயிடும். சிலர் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் பாவத்தை பற்றி பேச மாட்டேங்கிங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், ஜனங்க பாவம், ஜனங்களே ஒரு பாவம், இதில் வேற நான் அதை பற்றி பேசணுமா? நான் பேசாமலே அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே கிடையாது. இருட்டு இருக்கிற இடத்துல போயிட்டு இருட்டு இருக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை, அங்கே ஒரு மெழுகுவர்த்தி ஏற்ற வேண்டும். அது மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ கெட்டவங்க, எவ்வளோ மோசவங்க, நான் பைபிளிலேருந்து காட்டட்டுமா அப்படிங்கிறாங்க ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்கிறார், காட்டவே வேண்டாம் பாஸ், அது எனக்கு முதல்லே தெரியும், நீங்கள் வேற காட்டி கொடுக்கணுமா? இதில் வேற பிரசங்கம் பண்ணுற ஆட்கள் பார்த்துக்கிங்களா, 4 காரியத்தை இன்றைக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன் அப்படிம்பாரு. ஒன்றும் காட்டி கொடுக்க வேண்டாம், 2 மட்டும் உங்களுக்கு காட்டி கொடுத்து விட்டு செல்ல விரும்புகிறேன் அப்படிம்பார் அவர். ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், சிலருடைய வரலாறு ஊர் பூரம் தெரியும், அதனால் நீங்கள் காட்டி கொடுக்கலாம் வேண்டாம். நீங்கள் நாங்கள் எவ்வளோ மோசம், எவ்வளோ தப்பு அப்படின்னு சொல்ல வேண்டியதே கிடையாது, அது ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்குமே. ஆனால் கடவுளுடைய ஒளி, அந்த வார்த்தை உள்ளே வந்தாலே இருட்டு வெளியே போயிடுற மாதிரி தேவனுடைய வார்த்தை உள்ளே வரும் பொழுது தன்னால் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்படி நிறைய மாற்றங்களை நான் ருசிச்சிட்ருக்கிறேன், இன்னும் நிறைய மாற்றங்களை விரும்புகிறேன். ஆமென். எனக்கும் நிறைய மாற்றம் தேவை, தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பாக தேவை, எல்லாருக்குமே தேவை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம அதுக்குள்ளே பயணம் பண்ண அந்த மாற்றம் நமக்குள்ளே உண்டாக ஆரம்பிக்கும். ஒன்று, உங்களுக்கு இந்த மாலையில்
உறுதியாக கன்ஃபார்மாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன தெரியுமா? மாற்றம் சாத்தியமே. தைரியமாக சொல்லுங்க பார்க்கலாம், மாற்றம் சாத்தியமே. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மாற்றம் சாத்தியமே. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் பிசாசு எதையோ ஒன்று சொல்லியிருப்பான், மாறவே மாறாது. நீங்கள் சொல்லுங்கள், மாறும். ஆமென். ஏன்னா எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அப்படின்னு இருக்குது. எந்த மனுஷன்னா அப்போ அதில் யாரும் என்ன பண்ண முடியாது, விதிவிலக்கே கிடையாது. சில சொல்லுவாங்க இவர் மட்டும் விதிவிலக்குங்க, அப்படிலாம் கிடையாது. எந்த மனுஷனையும். அப்படின்னா என்னன்னா எந்த வாழ்க்கையும் மாறும். ஆமென். எந்த தரித்திரமும் மாறும், எந்த நோயும் மாறும். ஆமென். எந்த சிக்கலும் மாறும். ஆமென். அதனால் மாற்றம் சாத்தியம் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு பெரிய பொய். அதை நீங்கள் நம்பாதீங்க. மாற்றம் சாத்தியமே. ஆமென். இயேசு வரும்பொழுது, அவருடைய வார்த்தை வரும்பொழுது அங்கே சேஞ்ச் கண்டிப்பாக நடக்கிறது என்பதுதான் உண்மை. எந்த மனுஷனுங்கிற மாதிரி தான் நானும் ஒரு வார்த்தை எழுதி போட்டிருக்கிறேன். அது என்னன்னா பாருங்கள், 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எல்லாம் சொல்லுங்க, எவரையும். பைபிள் எப்படி சொல்லுது பாருங்களேன். அங்க என்ன படிச்சீங்க? எந்த மனுஷனையும் படிச்சீங்களா? எந்த மனுஷனையும் அந்த ஒளி என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். இங்க என்ன போட்டிருக்குது? எவரையும். கடவுள் கனம் உள்ளவனாக, ஐஸ்வர்யம் உள்ளவனாக, பலப்படுத்தி எந்த ஒரு மனுஷனையும் வெற்றி உள்ளவனாக மாற்ற அவரால் முடியும். ஆமென். ஏன்னா ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. அவர் என்ன பண்ண முடியும்னா எவரையும் மேன்மைப்படுத்த. ஆமென். மேன்மைங்கிறது என்ன? உயர்வு இல்லையா? Both riches and honor come from you. You rule over all. In your hand is power and might, and it is in your hand to make great and to give strength to everyone. எல்லாம் சொல்லுங்க, make great. அப்படின்னா என்ன? பெரியவனாக்க. கடவுளால் யாரையும் பெரியாளாக்க முடியும். ஆமென். இது நம்பினீங்கன்னா நீங்கள் கலங்க வேண்டியதே கிடையாது. மேன்மைப்படுத்த அவரால் முடியும். அதுக்கப்புறம் பலப்படுத்த, ஸ்ட்ரென்த். இன்னைக்கு நான் வீக்காக இருக்கிறேனே, சுகவீனமாக இருக்கிறேன், பலவீனமாக இருக்கிறேனே அப்படின்னு நினைக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா அவர் என்ன பண்ண முடியும்? பலத்தை கொடுக்க முடியும். அதனால தான் நம்ம பைபிளில் இன்னும் நிறைய ஹோப்ஃபுல்லான ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இன்றைக்கி சொல்கிறதெல்லாம் நம்பிக்கை அப்படியே கொண்டு வர்ற வார்த்தைகள் பாருங்கள். பைபிளில் இப்படி பொறுக்கி எடுத்து இப்படி படிக்கணும். சும்மா என்னத்தையோ படிச்சுட்டு இருக்கக்கூடாது. உன் தலையை அவர் மொட்டை அடிப்பார் அப்படி அது உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஏற்கனவே அடித்ததெல்லாம் போதாதா? வேத வசனத்தை தேர்ந்தெடுக்கணும். ஒரு நிலத்தில் விதையை எப்படி தேர்ந்தெடுத்து போடுறீங்க? சும்மா கையில் கிடச்சதெல்லாம் கொண்டு போட்டுருவீங்களா? அப்படி போட மாட்டீங்க. விதையை கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுத்து வைக்கிறீங்களா? அது மாதிரி வேத வசனத்தை அப்படி எடுக்கணும், எடுத்து உள்ளே போடணும். ஏன்னா உங்கள் உள்ளம்தான் நிலம். இதில் இதை விதைச்சிட்டிங்கன்னா எல்லாமே முளைச்சிரும். இதுதான் பெரிய ரெவலேஷன் பாருங்கள் வாழ்க்கையில். என்னங்க வாழ்க்கையில் எப்படிங்க நடக்கும்? இதை எடுத்து இங்கே போட்டிங்கன்னா முளைக்காததெல்லாம் முளைக்கும், வளராததெல்லாம் வரதும், நடக்காததெல்லாம் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க. ஆமென். ஆமாம். எனக்கு லேண்டே இல்லைன்னு நினைக்காதீங்க, பெரிய லேண்டு இதுதான். ஹலோ, நிலம் இல்லாதவர்களே, லேண்ட் இல்லாதவர்களே, இதோ உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறேன். உலகத்திலே பெரிய லேண்டு உங்கள் உள்ளம்தான். ஆமென். விதையே இல்லைன்னு நினைக்காதீங்க, தேவனுடைய வார்த்தை தான் பெரிய விதை. ஆமென். வார்த்தை என்கிற விதையை எடுத்து உள்ளம் என்கிற நிலத்தில் போட்டால் முளைக்காததெல்லாம் முளைக்கும். ஆமென். என்ன விதெல்லாம் போடுறீங்களோ அதெல்லாம் முளைச்சிடும். ஆமாம். அதனால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற தரித்திர நிலையிலையோ குறைவுபட்ட நிலையிலையோ மனுஷன் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய பிரச்சனை இல்லாமல் கிடையாது, அறியாமல் தான். இல்லாமையில் நீங்கள் இருக்க வேண்டியதே
இல்லை. இன்னைக்கு மாலையில் அதை புரிஞ்சுக்கோங்க. வளமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் எப்படி போக போகிறீங்க, அதான் பேசிகிட்டு இருக்கிறேன். எப்படி போக போகிறீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கையான வார்த்தைகளை வேதாவசனத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எந்த மனுஷனையுங்கிறாரு, எவரையுங்கிறாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கை மாற்றப்பட முடியும், என் வாழ்க்கை பெரிதாக்கப்பட முடியும், என் வாழ்க்கை உயர்த்தப்பட முடியும், என் வாழ்க்கை பலப்படுத்தப்பட முடியும். ஆமென். கடவுளே முடியுன்ட்டாருங்க. அப்புறம் நீங்கள் முடியாதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ என்ன பிரச்சனைனா, அவர் கூட சேர்ந்து நீங்களும் முடியுன்றணும், அவ்வளோதான். இது செய்ய முடியாதா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, என்னை. நான் எல்லாத்தையும் செய்ய முடியாது, ஆனால் என்னை பலப்படுத்துகிறேன். எல்லாம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிறேன் கிறிஸ்துவினாலே. கிறிஸ்து அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? த கிரைஸ்ட், த வேர்ட் மீன்ஸ் அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். கிறிஸ்து அப்படின்னாலே அந்த வேர்ட் பேர் என்ன? அனாயிண்டிங், அனாயிண்டட். அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால அர்த்தம். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதுனால உங்கள் மேலே ஒரு அனாயிண்டிங் வருது, உங்கள் மேலே ஒரு பலன் வருது, உங்களுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அபிஷேகம்னா என்ன? த ஸ்ட்ரென்த், த டிவைன் ஸ்ட்ரென்த், தெய்வீக ஒரு வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பாருங்க, கடவுள் கொடுக்கிற பலத்துக்கும் காமனான பலத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அது ஓடினா நடந்தா இலைப்படைஞ்சிடுவீங்க, சோர்ந்து போயிடுவீங்க. கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்து இது போயிடும். ஆனால் இது எப்படி தெரியுமா? இது வித்தியாசமான பலன். ஏசாயா 40 படிக்கிறீங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. எல்லாம் சொல்லுங்க, புது பலன் அடைந்து. இப்போ நீங்கள் வந்து மாலையில் உட்காரீங்கன்னா என்னென்ன, யூ ஆர் வெயிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அவருடைய பிரசனத்தில் வந்து உட்காரீங்கன்னா சொல்லட்டுமா, வெளியில் எது உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த மாலையில் வந்து நீங்கள் புது பலன் அடைந்து ஒரு புதிய ஸ்ட்ரென்த்தோட தான் அந்த இடத்த விட்டு போவீங்க, ஒரு புதிய பலத்தோட தான் இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் போவீங்க. ஏன்னா அவருடைய பிரசனத்திலே பலன் இருக்கிறது. நியூ ஸ்ட்ரென்த், நியூ ஸ்ட்ரென்த். ஆமென். புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கடவுளுடைய பிரசனத்தில் உட்கார்ந்து அவர் வார்த்தை கேட்டுட்டு இருந்தா உட்கார்ந்துட்டே இருக்க முடியாதுங்க, எழும்பிடுவீங்க. எழும்பாதவங்க கூட எழும்புவீங்க. ஆமென். இது வரைக்கும் எழும்பவே இல்லைங்க, எழும்ப வச்சிரும் கடவுளுடைய வார்த்தை. அதனால தான் பாருங்க, நான் சோர்வான நேரத்துலையும், நம்பிக்கை இல்லாத நேரத்துலையும், வியாதி படுக்கை நேரங்கள்லையும், வாழ்க்கையில் கேள்வியான நேரத்துலையும் கடவுளுடைய பிரசன்னத்தையும் அவருடைய வார்த்தையும் கேட்டுகிட்டே இருந்தால் போதும், எழுப்பும் பாருங்க. உள்ளே போய் அது போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இங்கே என்ன பாருங்க, எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். இது என்னங்க புதுசாக இருக்குது? ஓடினா இழப்பு வரும், நடந்தா சோறு வரும். ஆனால் இங்கே போட்டிருக்குது, கடவுள் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தராராம். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் அவர் உங்களுக்கு தரார். ஆமென். இது வந்து நம்ம சாப்பாட்டிலேருந்து வர்ற பலன் கிடையாது, இது நம்முடைய வயதின் அடிப்படையில் வர்ற பலனும் கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, உணவினால் அல்ல, வயதினாலும் அல்ல. எப்படி சொல்கிறீங்க? அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அதில் என்ன போட்டிருக்கு? இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும். அப்படி சொல்லிட்டு தான் போட்டிருக்குது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. ஆமாம். அப்போ நான் வாலிப பையன் கூட டயர்டாயிடுறான், இளைஞர்கள் கூட சோர்ந்து போயிடுறாங்க. இது வாலிப வயது அப்படிங்கிறவங்க கூட என்ன ஆயிடுது, டயர்டாயிடுறாங்க. ஆனால் யார் டயர்ட் ஆகிறது இல்லை, அவன் இங்கே டயர்ட் ஆகிறதே அவங்க கழுகு மாதிரி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கழுகு மாதிரி. ஆமே. யூர் லைக் எ ஈகிள், யூர் லைக் எ ஈகிள். ஈகிளுக்கு இருக்கிற பெரிய இது என்ன? ஸ்ட்ரென்த்தை ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். அவள் டாப் அப் பண்ணிக்கிட்டே இருப்பாள், ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஆமே. ஒரு கழுகு நினைத்தால் ரெட்டை வாழ்க்கை வாழ முடியுமாம். ரெட்டை வாழ்க்கைனா இந்த உள்ள ஒன்று வெளியில் ஒன்று, அது இல்லை. தெளிவாக சொல்லணும் எல்லாத்தையுமே. அதாவது வாழ்க்கையை டபுளாக்க அதால் முடியுமா?
தனக்கு கொடுக்கப்பட்ட இறகுகள், அழகு, இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைமில் எல்லாமே இதான பிறகு ஒரு பாறையில் போய் அதையெல்லாம் உராய்த்து அந்த சிறகுகளை எல்லாம் களைத்து அந்த அந்த அழகெல்லாம் அது டேமேஜ் பண்ணி விட்டுருமா. அப்புறம் அந்த அதிலே கிடக்குமா. திரும்பி புதிய இறகுகள் அதுக்கு முளைக்குமா, புதிய அழகுகள் அதுக்கு முளைக்குமா. அப்போ என்னன்னா திருப்பி அந்த குஞ்சியாக இருந்து இளமையாக இருக்கும்போது எப்படி வருமோ அதே மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோமோ அப்படியே திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. போய் சொல்லு, திரும்பவும் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அதுக்கு. அப்படியே அப்படியே வருது பாருங்களேன். இளமை திரும்புது. சங்கீதம் 103ங்க. அதை யாரோ பாட்டா எழுதிட்டாங்க வெளியில. நம்ம வந்து கேஸ் போடணும். சங்கீதம் 103 இருக்குதுங்க. சங்கீதம் 103 எடுங்க. இப்போ நான் பேசுறது சில பேர் பாருங்க, என்ன பிரதர் பைபிள்லையா இருக்கு? பைபிள்ல தான் இருக்கு சொல்றாரு. நீங்க பேசுறது வெளிநாட்டு சரக்கா அப்படிங்காரு. பைபிள் சரக்குங்க. சொல்றாரு ஃபாரின் சரக்காவே இருக்கு அப்படிங்கிறாரு. ஃபாரின் சரக்கு இல்லை பாஸ். சங்கீதம் 103 பாருங்க. இதெல்லாம் கடன்னு சொல்லிட்டு ஓடிடுறது அப்படியே. பாருங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. எடுத்தீங்களா? 103வது சங்கீதம். கடவுள் பாவத்தை மன்னிக்கிறாரு, நோயெல்லாம் குணமாக்குறாரு, அழிவுக்கு நீங்களாக்குறாரு, கிருபையினால் இறக்கங்களால் முடிசூட்டுறார். 5வது வசனம் பாருங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. புரிஞ்சா? இது என்ன வருது பாருங்க. இங்கிலீஷ்ல எப்படி பாருங்க. so that your youth is renewed like the soaring eagle. அதாவது renewed like the eagle, அதாவது கழுகு மாதிரி உங்களுடைய வயது ரினியூ ஆகுமா. என்னைக்குமே மிகைப்படுத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை. அப்படி யோசிச்சா தப்பு. ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, கழுகுக்கு சமானமாய். வேற எந்த பறவை பாருங்களேன், அது எக்ஸாம்பிள் சொல்றதுக்கே ஒரு பறவை வச்சிருக்கிறார் கடவுள். அது எப்படிங்க இளமை எப்படிங்க திரும்புமே. ஒரு பறவையே நான் வச்சிருக்கேன், அது நினைச்சா 2 வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். நான் சொல்லட்டுமா? சிலர் 40 இருக்கலாங்களாம், 50 இருக்காங்களாம். அப்படியே இளமையில் இருந்த பலனை கடவுள் உங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியும். உங்கள் சரீரத்தில், உங்கள் ஆத்துமாவில், உங்கள் மனதில், எல்லா நிலையிலையும் கொடுக்க முடியும். சிலர் வந்து இதை நான் சொல்லும்போது அது ஆவியில் பலன் அப்படிம்பாங்க. இவங்களுக்கு இட்லி அவிச்சு ஆவியை மட்டும் கொடுத்துடணும், இட்லியை கொடுக்கவே கூடாது. ஆவின்ட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். ஆவி தானே பிரதர் வேணும், அவிக்கும் போது வரும், பிடிச்சிட்டு போயிருங்க. இட்லியில் கை வச்சிங்க. சிலருக்கு பாருங்க எல்லாமே ஆவிக்குரிய அப்படிம்பாங்க. சோறு திங்காதீங்க நாளில் இருந்துன்னு, ஆவியை மட்டும் பிடிச்சிட்டு போயிடணும். அப்படி இல்லைங்க. எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்குது. கழுகு, இந்த கழுகு இருக்குதப்பா, அது வந்து எப்படி ஒரு பலத்தோட ஒரு குறிப்பிட்ட வருஷம் இருக்கோ, திரும்பவும் அதுக்கு அதே பலன் என்ன பண்ணுது, வருவது போல கர்த்தருக்கு காத்திருக்கிற, கிறிஸ்துவுக்குள்ள இணைக்கப்படுற உன் வாழ்க்கையில கூட இழந்த பலன் எல்லாம் உனக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறார். ஆமென். இழந்த பலன் எல்லாம் எப்படி போட்டிருப்பாருங்க. so that your youth is renewed. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, renewed. ஆமென். renew. ஆமென். that is renew. ஆமென். மீண்டும் புதிதாய். renew means என்ன? renew, மீண்டும் புதிதாய். எல்லாம் சொல்லுங்க, இளமை திரும்புதே, பலன் திரும்புதே. ஆமென். இதெல்லாம் இருக்கு, எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம். இது கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மூலமா உங்க அக்கௌண்ட்ல போட்டார். வித்ரா பண்றவங்க வித்ரா பண்ணிக்குவாங்க, இல்ல அப்படியே போய் சேரணும்னா போய் சேருங்க. அப்படிதான். ஏன்னா இதுக்கு சண்டைக்கு வர்றவங்களாம் இருக்கிறாங்க. அது எப்படி திரும்ப வந்துருமா பலன்லாம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு வேண்டான்னா விடுங்க. ஏமேன். வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம்,
அது நம்புறது கஷ்டமாக இருக்கு. நம்புறது கஷ்டமா? நம்புறதுக்கு ஈஸியாக இருந்தால் அது கடவுளுடைய வார்த்தையே இல்லையே. புரிஞ்சான்னு தெரில. நம்புறதுக்கு ஈஸியாக இருந்தால் அது யாருடைய வார்த்தையே கிடையாது. நம்புறதுக்கே அது எப்படி பாஸ் அப்படிங்கணும், அதுதான் கடவுளுடைய வார்த்தை. என்னங்க நம்ப முடியாத மாதிரி இருக்க அப்படின்னா தான் அதுக்கு பேர் என்னது? கடவுளுடைய வார்த்தை. ஏன்னா கடவுள் எப்போதுமே நம்ப முடியாத ஒரு விஷயத்தை பேசுகிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் பேசும்போது அதை கேட்ட மனிதர்களுக்கெல்லாம் அவர் பேசின வார்த்தை புதிதாகவே இருந்தது. முழு பைபிளையும் வாசித்து பாருங்க, கடவுள் எப்பவுமே ஓல்டு திங்க பேசுறதே கிடையாது. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிக்கிறேன். புதுசாக தான் இருந்ததுங்க. கடவுள் எல்லா டைமும் பேசும்போதும் அந்த டைமில் உள்ளவங்களுக்கு அவர் பேசுனது எப்படி தான் இருந்தது? புதுசாக தான் இருந்தது. இயேசு காலத்தில் இயேசு பேசின பிரசங்கம் எப்படி இருந்தது? அன்னைக்கு இருந்தவங்களுக்கு இந்த உபதேசம் புதிதாக இருக்கிறதே, இந்த உபதேசம் புதிதாக இருக்கிறதே. ஏன்னா யாரும் பேசாத மாதிரி பேசினார். ஆமென். கடவுள் எப்பவுமே அப்படிதான் பேசியிருக்கிறார் எல்லா காலகட்டத்திலையும். மழை என்றால் என்ன அப்படின்னு தெரியாத காலத்தில் கடவுள் மழையை பற்றி பேசினார். நோவா காலத்தில் 40 நாள் மழை பெய்யும் சொன்னார்ல. நோவாவுக்கு மழைன்னா என்னன்னே தெரியாது. ஆமாங்க. ஏன்னா அது வரைக்கும் பூமியில் என்ன பெஞ்சதே கிடையாது, மழைன்னு ஒன்று பெய்ந்ததே இல்லை. மூடுபனி எழும்பி பூமியை நினைச்சது, ஆறுகள் ஏரி இதெல்லாம் இருக்குது. மூடுபனி மூலம்தான் எல்லாம் நடந்துட்டு இருந்ததே தவிர ரெயின்னா என்னென்ன தெரியாது. மழையா தெரியாது. மலைச்சி போயிருக்கிறாங்க. ஆனால் முதல்ல கடவுள் அதை என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி, அதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. 100 வயது சென்றவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? நடந்ததே கிடையாது. எப்போவுமே ஒன்று நம்புங்க, சில காரியம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி நடந்துராத ஒரு காரியத்தை கூட உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சபையில் தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் உன் நடுவே செய்தருளுவேன். That is a promise of God. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எந்த ஜனத்திலும் செய்யப்படாத. அப்படின்னா என்ன? இது வரைக்கும் செய்யவே படலை. நீங்கள் ஓல்டு ரெக்கார்டில் போய் தேடினீங்கன்னா அது இருக்காது. ஏன்னா கடவுள் நியூ ரெக்கார்டை உங்கள் மூலமாக உண்டு பண்ண விரும்புகிறார். புதிய சரித்திரத்தை அவர் எழுத விரும்புகிறார். புதுசாக ஒன்று அவர் பண்ண விரும்புகிறார். ஆமென். எல்லாமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசு புதுசு கண்ணா புதுசு. கடவுள்கிட்ட எதுவுமே ஓல்டே இல்லை. நியூ வைன், the fresh wine from heaven, the fresh thought, new thought. அதனால தான் பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். ஆமென். அப்படின்னா என்ன? சும்மா ஓல்டே பார்த்துட்டு இருக்காத, நான் உனக்காக புதுசாக உன்னை செய்ய முடியும். ஆமென். இப்போ இது என்னன்னா, இந்த மாதிரி அவர் சிந்திக்கிற, அவர் பேசுகிற தளத்துக்கு உங்களை என்னையும் கூப்பிடுறாரு. அங்கே தான் சூப்பர் நேச்சுரல் இருக்கு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களை நம்பும்படியாய், விசுவாசிக்கும்படியாய், கேட்கும்படியாய் அவர் நம்மளை என்ன பண்றாரு? அழைக்கிறாரு. அது வேற தலம். தேவன் அவருடைய ஆவி, அவருடைய செயல்கள் நடந்து கொண்டிருக்கிற அந்த உயர் தளத்திற்கு நம்மளை என்ன பண்றாரு? அழைக்கிறார். ஆனால் நம்ம கீழே எங்கேயோ கிடந்து என்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அவர் வார்த்தையை அனுப்பி நம்மளை அப்படியே தூக்குறாரு. நமக்கு அது மூலமாக நம்மக்கிட்ட அவர் பேசுகிறாரு. இதுதான் உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்கள், கனவுகள் என்ன பண்ணுறாரு? சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, நியூ திங்ஸ். நிறைய பேர் நத்திங்ஸ் அப்படிங்கிறீங்க. அவர் சொல்கிறார் நியூ திங்ஸ். ஆமென். நீங்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர் புதிதாய் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ இளமை திரும்பும், புதிய பலன்களை கடவுள் என்ன பண்ணுறார்? கொடுக்கிறார். அப்போ என்ன நம்பிக்கைகள்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, அபிஷேகத்தினால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எனக்கு
எல்லாவற்றையும் செய்ய பலன் எனக்கு உண்டு. ஆமென். ஒரு பலன் கொடுக்கப்படுகிறது, ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால தான் இங்கே முடியாததுன்ட்டு எதுவுமே கிடையாது, இங்கே எல்லாமே முடியுது. ஆமென். நான் சொல்கிறேன், இனிமே முடியும் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில். ப்ரொஃபட்டிக்காக சொல்கிறேன், சிலருக்கெல்லாம் உங்களுக்கு முடிய போகுது அநேக காரியங்கள். முடியாததெல்லாம் முடியும், மாறாததெல்லாம் மாறும், நடக்காததெல்லாம் நடக்கும். வாழ்க்கையில் புதிய திருப்பங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். All thing possible. All thing possible. இது நான் பேசுகிறது மோட்டிவேஷன் கிடையாது. நான் பேசுகிறது ஏதோ ஒரு ஹோப்ஃபுல்லான வேர்ட் அப்படி கிடையாது. நான் பேசுகிறது வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய அழியாத வார்த்தைகளை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் அந்த ஃப்ரீக்குவென்சியில் கனெக்ட் ஆவீங்கன்னா நான் சொல்கிறேன், இட் இஸ் பாசிபிள். உங்களை உருவாக்கின கடவுள் உங்களை எப்படி உருவாக்கி இருக்கிறார், அவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் எப்படி உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல சொன்ன மாற்றம் என்பது சாத்தியமே. எல்லாம் சொல்லுங்கள், மாற்றம் என்பது சாத்தியம். எல்லாம் சொல்லுங்கள், எந்த மனுஷனையும் எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். ஆமென். எப்போவுமே நம்புங்க, மாற்றங்களை நம்புங்க, திருப்பங்களை நம்புங்க. வாழ்க்கையில் சில காரியங்களில் அப்படியே கிடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அதை உயிர்ப்பிக்க முடியும் நம்புங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி பாருங்க. அப்படி எழும்பணும் பாருங்க. அப்படி எழும்புனா வேற லெவலில் வாழ்க்கை இருக்க ஆரம்பிக்கும். வியாதியிலே கிடக்கிற நிறைய பேர் அந்த வியாதியை பற்றியே யோசித்து வாழ்க்கையை அப்படி முடிச்சிடுறாங்க. தரித்திரத்திலே இருக்கிறவர்கள் தரித்திரத்தை யோசித்து வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. நான் சொல்கிறேன், அதுக்கு நடுவில் நீங்கள் தேவ வார்த்தையோடு கனெக்ட் ஆகிட்டே வந்தீங்கன்னா இது போய் ஆன்டிபயாட்டிக் மாதிரி இது உள்ளே போய் அதை காலி பண்ணிடும். ஆமென். சில சொல்கிறாங்க, வியாதியாக இருக்கேன், சுகமான பிறகு சர்ச்சுக்கு வரலான் இருக்கேன் அப்படிம்பாங்க. எப்படி என்ன கேட்டால் படுக்கையிலனாலும் உட்காந்து கேட்டுருங்க. ஆமென். போகும்போது எந்திரிச்சு போயிடுவீங்க. ஹல்லேலூயா. போகும்போது கிளம்பி போயிடுவீங்க, தேவைப்படாது. ஆமென். நான் புரிந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பிரச்சனை எப்பொழுதும் பிரச்சனை அல்ல. எல்லாம் சொல்லுங்க, பிரச்சனைகள் பிரச்சனையே கிடையாது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? இதை சொல்லிட்டேன் அப்படிங்கிறீங்களா? பிரச்சனை எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது வியாதியாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம். அது நீங்கள் நினைக்கிறீங்க அதாங்க பிரச்சனை. அது பிரச்சனை இல்லைங்க. இந்த தீர்வோடு கனெக்ட் ஆகாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. இருட்டு பிரச்சனை இல்லை, லைட்டு போடாமல் இருக்காதான் பிரச்சனை. பாவம் பிரச்சனை கிடையாது, கிருபை நுழையாமல் இருக்கு, அதான் பிரச்சனை. முட்டாள்தனம் பிரச்சனை இல்லை, ஞானம் உள்ள போகாமல் இருக்கு. அப்போ எதுவுமே பிரச்சனை கிடையாது. இயலாமை, இல்லாமை, கல்லாமை, எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இதை அனுமதிச்சு பாருங்க, இதை விட்டு பாருங்க. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போம். ஆமென். கடவுளுடைய வார்த்தைங்க இது. எல்லாம் சொல்லுங்க, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். இப்போ குறைவானது பிரச்சனையா, நிறைவானது வராம அதுக்கு கதவை திறக்காம இருக்கிறது பிரச்சனையா? இன்னைக்கு கூட சொல்றேன், காசு இல்லாத பிரச்சனையா? கிடையாது. இந்த மாதிரி நேரத்தை ஒதுக்கி என் கடவுள் எனக்காக என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறதா பிரச்சனை. தட் இஸ் அ ரியல் ப்ராப்ளம். நான் சொல்றேன், இந்த சபையில் யார் வேணாலும் கொஞ்சம் கவனிச்சு ஒரு அப்படியே கனெக்ட் ஆகி கேட்டு பாருங்க. சில மாதங்களுக்குள்ளே உங்க வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பா செழிக்க ஆரம்பிக்கும். வியாதியில் இருக்கிறீங்கன்னா சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க, தரித்திரத்திலிருந்து வெளியே வருவீங்க, தோல்வியிலிருந்து வெளியே வருவீங்க. கண்டிப்பா நடக்குங்க. ஆனால் தூங்கிட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வெளிப்பா எனக்கான வார்த்தை இது, இன்றைக்கு நான் அதை எடுத்துக்க போகிறேன். இப்படி நீங்கள் அது கூட கனெக்ட் ஆகிட்டே வந்தீங்கன்னா என்னமோ ஆகிடும் வாழ்க்கை. ரொம்ப நல்லா ஒரு 6 மாதத்துலலாம் உங்கள் போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. 6 மாதத்தில் வேற மாதிரி இருக்கும் போட்டாவே. ஆமாம், சில பேர்லாம் என்ன காமிக்க செஞ்சுருக்குறாங்க. நிறைய பேர் பிரதர், நான் இந்த சபைக்கு வரதுக்கு முன்னாடி என் போட்டாவை பாருங்க, இப்போ என் போட்டாவை பாருங்க அப்படிங்காங்க. ஆள் வேற மாதிரி இருக்காங்க, இளமையாவே ஆயிட்டாங்க நிறைய பேர்.
ஒருத்தர் ஏன் போட்டாங்க எனக்கு கொண்டு வராரு, பாஸ்டர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க விட இப்போ ரொம்ப நல்லா இருக்கீங்களா அப்படிங்காரு. அதான் அப்படியா ஃபீல் பண்ணீங்களா? முன்னாடியை விட நல்லா ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அவங்களாம் சாட்சிகள். அப்பவும் பார்த்துருக்காங்க, இப்பவும் பார்க்குறாங்க. ஆமாம். யார் சொன்னா போ மோசமாகணும்? போ நல்லாவும், போக போக இளமை திரும்பும். ஆமாம். போக போக இன்னும் பிரைட்னஸ் வருங்க. கடவுள் சொன்னதை சொல்லுவோமே. வீணான குழப்பம் எதுக்கு? சில பேருக்கு ரொம்ப இது. அவர் சொன்னதை நம்ம சொல்லிடுவோம். அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுறதுக்கு எப்படின்னு அவருக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் அது நடக்கலன்னு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவர் தான் அவர் வார்த்தையை பற்றி கவலைப்படணும். இந்த பிள்ளை நம்ம சொன்னதை நம்பி சொல்லிக்கிட்டே இருக்கு, நிறைவேற்றிடணும். பச்சை பிள்ளை மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு, கண்டிப்பாக செஞ்சிடணும். அவர் வார்த்தையை அவர் காப்பாற்றுவாருங்க. நீங்கள் போய் கடவுளுடைய வார்த்தையை காப்பாற்ற வேண்டாம். அவருக்கு தெரியும் அவர் வார்த்தையை எப்படி காப்பாற்றணும்னு தெரியும். இதில் என்ன தெரியுமா, அவர் எப்போ அந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தைக்குள்ளேயே அதை நிறைவேற்றுகிற வலிமையை வச்சுத்தான் அனுப்பியிருக்கிறார். இதுதான் அதில் இருக்கிற மேன்மையே. புரியுங்களா உங்களுக்கு? அது ஒன்றும் தனியாக இல்லை. அந்த வார்த்தையே அதை நிறைவேற்றுகிற வல்லமையை அது கேரி பண்ணிட்டு தான் வருது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் என் வார்த்தைகள் வெறுமனே திரும்புகிறது இல்லை. என் வார்த்தை வெறுமனையா திரும்புறது இல்லை. ஏன் பாருங்க, ஏசாயா இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான். ஆனால் அந்த பேசிக் தெரியணும் பாருங்க. 55:11 பாருங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல். அதாவது ஒரு அம்பை ஏறோன்னா போய் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் ஏறும். கடவுள் சொல்கிறாரு, என் வார்த்தையும் அப்படி தான். அது வெறுமனையாக என்கிட்ட என்ன பண்ணாது, திரும்பாமல் என்ன பண்ணுது, நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆமென். இப்போ இவ்வளவு நேரம் நான் பேசினேன்னா அது என்னது? the word of God. அந்த வார்த்தையை கடவுள் அனுப்பும் போதே அதை நிறைவேற்றுகிற வல்லமையோடு தான் அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் இதை குறித்து என்னத்தையோ பைபிளுங்க அப்படின்னு நினச்சிக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் அதை நிறைவேற்றுகிற வல்லமையை அந்த வார்த்தை சுமந்து வருகிறது. ஆமென். வார்த்தை ஒரு பக்கமும் நிறைவேற்றுறது இன்னொரு பக்கமும் இல்லை. கடவுளுடைய வார்த்தையில் அவர் சொன்ன போதே அதை நிறைவேற்றுகிற வல்லமை அவர் சொன்ன வார்த்தைக்குள்ளே இருக்குது. அப்போ அதுதான் சொல்கிறாரு, என் வார்த்தை எப்படி வெறுமனையாக என்கிட்ட என்ன பண்ணாது, வராது. நான் எதுக்காக அனுப்பணும்னோ அதாவது நிறைவேற்றும். நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அனுப்பின வேலையை முடிக்கும் என் வார்த்தைங்கிறார். அப்போ இப்போ இன்னைக்கு மாலையில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? God sent his word. ஆமென். தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஏற்கனவே இங்கே வச்சிருக்கிறாரு, அதை எடுத்து என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதிலிருந்து வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் சில ரேமா வேர்ட் அப்படின்னா என்ன, புறப்பட்டு வருகிற வார்த்தைகள். எத்தனையோ வேத வசனங்கள் இருந்தாலும் சில வார்த்தைகளை மட்டும் இன்றைக்கி மாலையில் ஆவியானவர் ஞாபகப்படுத்தி நமக்கு உதவி செய்து நம்மளை பேச வைக்கிறாருன்னா அது வெறுமனையாக எழுதப்பட்ட வார்த்தை மட்டுமல்ல, அது புறப்பட்டு வருகிற வார்த்தையாக இருக்கிறது. அப்போ அந்த புறப்பட்டு வருகிற வார்த்தை அனுப்பப்பட்ட வேலையை செய்யாமல் திரும்பாது. ஆமென். அது நிறைவேறியே தீரும். ஆமென். இப்போ இது கூட நீங்கள் கனெக்ட் ஆகணும், அதான் முக்கியம். பாருங்கள், இதில் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு பாருங்க. எப்போவுமே நம்ம கடவுள் பாருங்கள் எப்படி சொன்னால் நமக்கு புரியும்னு அவருக்கு தெரியுது. கழுகு உதாரணம் மறக்காதுல்ல உங்களுக்கு? இளமை எப்படி திரும்பும், கழுகு மாதிரி. ஆமாம். ஆமாம். அதனால் இத்தனை வயசு ஆகிப்போச்சு, இனிமேல் முட்டை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. என் கால்கள் மான் கால்களை போலாகும், கழுகுக்கு சமானமாக என் பலன் திரும்புன்னு சொல்லுங்கள். ஆமேன். 40 தாண்டிட்டுலாம் முட்டு கொடுக்குன்னு தான் ஆகும் எல்லாம் சொல்லாதீங்க. ஆமேன். என்ன வேணாலும் நடக்கும். நம்ம ஆள்கள் இது வசனத்தை பேசுங்க, அதில் தான் மருந்து இருக்கு. அதுவே மருந்தா இருக்கு. God's word is a medicine. நம்ம ஆட்கள் பாருங்க வேற ஏதோ கம்பெனிக்கு மார்க்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க.
இந்த இந்த இதை சாப்பிட்டீங்கன்னா இந்த 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 லேகியம் ஒருத்தர் வித்துட்ருக்காரு, அது சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? வாதம் கதம் கபம் பித்தம் எல்லாம் உங்களுக்கு சரியாக போயிடும். லேகியம் அது தெரியாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு இருக்குங்க கடவுளுடைய வார்த்தை. ஆமென். அதுவிலே மருந்து இருக்குது. அப்போது கழுகுக்கு சமானமாக திரும்புன்ட்டார். இப்போ என் வார்த்தை எப்படி வேலை செய்யும் சொல்கிறாரு பாருங்க, 10வது வசனம். மாரியும் உறைந்த மலையும் அப்படின்னா என்ன? மேலே இருந்து என்ன வருது? எல்லாம் மழை எப்படி வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. கடவுள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். என் வார்த்தைங்கிறது எப்படி தெரியுமாப்பா? என் வார்த்தைங்கிறது மழை மாதிரிங்கிறார். வானத்திலிருந்து பொழிகிற மழைக்கு சமானமாக என் வார்த்தை இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? இப்போ இந்த பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லாக இடமா இருக்கும். அப்போது மழை சீசன் வந்துட்டு போயிடுச்சு. ஒரு 2-3 வீக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செடியாக வளர்ந்துருக்குது நிறைய. அதில் என்னெல்லாமோ சீடு கிடந்திருக்கும் போல் எல்லாம் வளர்ந்துருக்குது, பூத்து இருக்குது, அப்படியே இதாக இருக்குது. பட்டர்ஃப்ளை, மயில், குருவி எல்லாம் வந்து அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. அப்போ நான் யோசித்தேன், இந்த மழை வந்து இந்த பூமியை நினைக்கும் போது அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறதெல்லாம் வெளியில் கொண்டு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்களே ஒரு லேண்டுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா எல்லாம் சொல்லுங்க, நான் பெரிய லேண்ட் ஓனர், நிலக்கிழார். கரெக்டாயா? அப்படி தானே போடுவாங்க பத்திரிக்கையில். உலகத்திலே பெரிய லேண்டு என்கிட்ட தான் இருக்குது. சிலர்லாம் பரப்பளவுலாம் பயங்கரமாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் பெரிய நிலக்கிழார். வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகி இருக்கிறீர்கள். அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. இப்போ நீங்களே ஒரு லேண்டுன்னு சொன்னேன். இப்போ மாறி இந்த பூமியை நினைக்கும் போது, மழை இந்த பூமியை நினைக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிறது வெளியில் வர்ற மாதிரி இப்போ கடவுள் என் வார்த்தையும் இந்த மழையும் ஒன்றுன்ட்டார். இப்போ கடவுளுடைய வார்த்தை உங்கள் மேலே பொழிகிற இந்த நேரம், உங்களை தொடுகிற இந்த நேரம் என்ன நடக்கும்? உங்களுக்குள்ளே இருந்து கூட முளைக்காத ஏதோ ஒன்று முளைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் கிளம்பாத ஒன்று கிளம்பும், இதுவரை வளராத ஒன்று வளரும், இதுவரை பூக்காத ஒன்று பூக்கும். ஆமென். இதுவரை உங்களுக்குள்ள போடப்பட்டிருக்கிற சில பொட்டென்ஷியல்ஸ் வெளியில வருகிறது நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அதாங்க நடந்துச்சு. எனக்கு அதான் நடந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நானே ஒண்ணுமே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஆனா இந்த வார்த்தைகள்லாம் படிக்கும்போது உள்ள போக போக என்னமோ தெரியல, என்னத்தெல்லாமோ அது திறந்து விடுது, என்னெல்லாமோ முளைச்சி வெளியில வருது. இவ்வளவு காரியங்கள் நம்ம பண்ண முடியுமான்னு நான் நம்பினதே கிடையாது. ஆனால் இது உள்ளே போய் எப்படி ஒரு பூமியில் மழை வந்து விழுந்தவுடன் உள்ளே இருக்கும் மறைந்திருக்கும் வித்துக்களெல்லாம் முளைக்குதோ அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை முளைக்க ஆரம்பிக்கும். ஆமென். மாலையில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆமென். ஒரு மழை பொழிகிறது. ஆன்லைன் மூலம், ஃபேஸ்புக் மூலம் நேரலையில் மழை பொழிகிறது. ஆமென். நெல்லையில் கனத்த மழை, இடியுடன் கூடிய மழை பெய்தது இன்று மாலை. ஆமென். ஆமாங்க, கடவுளுடைய வார்த்தை அப்படிப்பட்டது. மழை உங்கள் மேலே பொழிய 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 அப்போ சொல்கிறாரு என் வார்த்தை வந்து அப்படி தான். அதனால தான் எனக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வார்த்தையை கேட்க அப்படியே இருக்குங்கிறது என்னால் நம்பவே முடியாதுங்க. ஏன்னா வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிற உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கவே முடியாது. அதுவே உங்களை மாற்றும். ஆமென். அதுவே உங்களை மாற்றும். அதுவே உங்களுக்குள்ளே போய் ஒரு கிரியையை செய்ய ஆரம்பிக்கும். ஏனென்றால் அது வெறுமனையை திரும்புகிறது இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது ஃபெயிலானதே கிடையாது. ஒரு திருப்பு கூட ரிட்டன் வந்ததே கிடையாது. அனுப்பின வேலைலாம் முடிக்குது. ஆமென். அதனால தான் எனக்கு வேற எல்லாத்தையும் விட கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம், நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா நான் பாட்டு பேசிட்டு போயிடுறேன்,
அது போய் செய்கிற வேலையை பார்த்தா எனக்கே எங்காதே நம்ப முடியாத மாதிரி இருக்குது. அன்னைக்கு கூட அனுப்பிச்சிருக்காங்க, தற்கொலைக்கு போயிட்டு இருந்தாருங்க, உங்களுடைய லிங்க் அனுப்பிச்சேன், அவர் அதை கேட்டு வாழ்க்கையை இன்னைக்கு மாறிடுச்சு அப்படின்னு போட்டுக்கிறார். ஆமாம், அவர் வாழ்க்கையை எனக்கு திரும்பிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. சுகம் பெற்றவர்கள், விடுதலையானவர்கள், மாற்றப்பட்டவர்கள், திருப்பப்பட்டவர்கள், வயந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த தம்பிமார்கள் பாருங்கள், அவ்வளோ டெஸ்டமனிஸ் கொண்டு வந்து எனக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. அவ்வளோ சாட்சிகள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கும். என்ன நடக்குது, என்ன பண்ணுறோம்? சொல்லப்போனால் ஃபிசிக்கலாக நம்ம யாரையும் இன்னும் பார்க்கவே இல்லை, ஃபிசிக்கலாக போய் கூட கை வைக்கலை. ஆனால் இந்த அனுப்பப்படுகிற வார்த்தையே அவ்வளோ வேலையை அது செய்து பாருங்களேன். ஆமே, இப்போ நீங்கள் சும்மா நினச்சிக்கூடாது. கடவுளுடைய வார்த்தை ஏதோ கேட்குறது அப்படிங்கிறது அது மாற்றங்களை உண்டு பண்ண ஆரம்பிக்கும். ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், மாற்றம் சாத்தியம், முன்னேற்றம் சாத்தியம், பெருக்கம் சாத்தியம், நான் மேன்மை அடைவது சாத்தியம், நான் பலப்படுவது சாத்தியம், இளமை திரும்புவது சாத்தியம். ஆமேன். நான் ஆரோக்கியமாக இருப்பது சாத்தியம். ஆமேன். எஸ், ஏன்னா மழை போன்றது கடவுளுடைய வார்த்தை. அது வந்து பொழிந்து பூமியை நனைத்து அது என்ன பண்ணுது பாருங்களேன். அதனால தான் பழைய நாட்களில் நல்லா இருக்கியாப்பா அப்படிங்கிறதுக்கு அப்புறம் என்ன கேட்பாங்க தெரியுமா? மழை தண்ணி உண்டாமாங்க. ஏன்? அது ஒன்று கேட்டாலே போதும், மழை இருந்தால் எல்லாமே இருக்கும். கரெக்டாக? அது மாதிரி தான் கடவுளை வந்து கம்பேர் பண்ணுறாரு. உன் வாழ்க்கையில் வேறு ஒன்றும் தேவையில்லை, இந்த வார்த்தைங்கிற மழை தான் தேவை. ஆமேன். இந்த மலையில் தினந்தோறும் நீ நனைஞ்சா போதும். அது என்ன பண்ணுன்னா, அங்கே பாருங்கள், பூமியை நனைத்து, எல்லாம் சொல்லுங்கள் நனைத்து, எல்லாம் சொல்லுங்கள் நனையணும். கொஞ்சம் நிறைய பேருக்கு சின்ன துளி கூட பட மாட்டுக்கு, கொடை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. மலையில் நனைகிறது சிலருக்கு இயல்பாகவே பிடிக்கும், சிலருக்கு பிடிக்கும், ஆனால் சளி பிடிக்கும், அதனால் பிடிக்காது அப்படின்னு நின்றுக்குவாங்க பாருங்களேன். மலையில் நனையிறது மாதிரி வார்த்தையில் நனையணும். எல்லாம் சொல்லுங்கள் நனைந்து. நனைஞ்சிக்கிட்டே இருங்களேன், சளியெல்லாம் பிடிக்காது, பிடிச்ச சளியெல்லாம் போயிடும். பாருங்கள், நான் கூட மூக்கடைப்பில் தான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். ஆமேன். எனக்கு தெரியும், இதை பேசிகிட்டே இருக்கும்போது மூக்கடைப்பு உடனே திறப்பு. ஹல்லேலூயா. நம்ம வந்து மூக்கடைப்பு இருக்க, அப்போ கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மூக்கடைப்பை தான் வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பேச பண்ண முடியாது. பாருங்களேன், பாருங்கள், எனக்கே மூக்கடைப்பு இருக்குது அப்படி பேச முடியாது. நம்ம எப்போவுமே இதை தான் பேசணும். என் அனுபவத்தை பேசுகிறதுக்காக நான் வந்திருக்கேன், இதை பேசுறது தான் வந்திருக்கிறேன். இது உங்களுக்கும் எனக்கும் அனுபவமாக மாறும். ஆமேன். ஆமாம். ஆனால் வரும்போதை விட போகும்போது இன்னும் சுகத்தோட பலத்தோடு தான் நான் போவேன். ஆமேன். மஞ்சள் காட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் மேலே மஞ்சள் ஆயிரும் இல்லையா? அது மாதிரி தான் வசனத்துக்குள்ளே நுழைந்தீங்கன்னா ஆரோக்கியமும் ஜீவனும் உங்களை தொடாமல் எப்படி விடும்? கண்டிப்பாக உங்களை தொட்டு தான் அதை அனுப்பும். ஆமேன். ஏதோ ஒன்று நடக்குங்க. அவருடைய ஜீவன், அவருடைய பலன், ஏதோ ஒன்று உங்களுக்கு உண்டாகும். சில நேரம் ரொம்ப இது வந்து ஃபிசிக்கலாகவே உங்களுக்கு லைஃப்பை கொண்டு வருதுங்க. நிஜமா நிஜமா. சில நேரம் ரொம்ப வார்த்தைகள்லாம் சண்டே வந்து 3 சர்வீஸ் எல்லாம் நடத்தும். சண்டே வந்து சில நேரம் பசிக்காது. ஏன்னா ரொம்ப இதுவே பலனாயிருது. ரொம்ப வழக்கமாக பேசுனா களைப்பாகும், ஆனால் கடவுளுடைய வார்த்தையை பேசும்போது என்னமோ ரெஸ்ட் ஆகிடுது, ஸ்ட்ரென்த்தாக மாறிடுது. ஆமேன். ஆமாம். நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் 6 மணிக்கு இங்கே உள்ளே வந்தீங்களே, அப்போப்புக்கும் இப்போப்புக்கும் எப்படி இருக்குது உங்கள் எனர்ஜி லெவல்? இப்போ இது வந்து லிட்டரலாக உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியுதுன்னா ஒவ்வொரு நாளும் இதை பண்ணால் என்ன ஆகும்னு யோசித்து பாரு. அதனால் காலையில் ஒரு மெசேஜாவது போட்டுருணும். போட்டு அப்படியே பாத்ரூமில் நனைகிற மாதிரி இதில் நினைங்க, கொஞ்சம் வார்த்தையில் நனைஞ்சிக்கிட்டே வாங்க. நனைய என்ன ஆகுங்க பாருங்கள். நனைத்து அதில் முளை கிளப்பி, எல்லாம் சொல்லுங்கள் முளை கிளப்பி. நினைய ஆரம்பித்த உடனே என்னமோ ஒன்று உங்களுக்குள்ள ஒரு ட்ரீம் வர ஆரம்பிக்கும். முளை கிளம்புதுன்னு என்ன அர்த்தம்? சர்டன் டிசையர், சர்டன் திங்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். என்னமோ ஒன்று நடக்கும். சம்திங் ஹேப்பன். எல்லாம் சொல்லுங்கள் சம்திங் ஹேப்பன். இது வரைக்கும் அப்படியே அந்த பூமியினால் ஒரு புரோஜனம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ அந்த மழை பட்ட உடனே என்னமோ ஒன்று அங்கே நடக்க ஆரம்பிக்கும். ஆமேன். சம்திங் ஹேப்பன். எல்லாம் சொல்லுங்கள் சம்திங் ஹேப்பன். இந்த ரட்சிப்பை பெறும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது என்னமோ ஒன்று நடக்குது. சில நேரம் அது என்னன்னே தெரியல, ஆனால் இனம் புரியாத ஏதோ ஒன்று இங்கே கண்டிப்பாக நடக்குது. அப்போ அங்கே போட்டிருக்கு பாருங்க, முளை கிளம்பி.
இப்போ பாருங்க, விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. அப்படின்னா என்ன? மழை வந்துட்டாலே அங்கே விதை, விவசாயம், ஆகாரம் எல்லாமே வந்துடுது. ஆமென். சிலர் கேட்காங்க, என் வாழ்க்கையில் எதுங்க எனக்கு தேவை முதல்லங்கிறாங்க. சிலர் கேட்காங்க, முதலே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு முதல்ல தேவை வார்த்தை. ஆமென். முதல்ல உங்களுக்கு தேவை இந்த மலை. ஆமென். நீங்கள் நான் சொல்கிறேன், நான் வாழ்க்கையில் எதையும் வச்சு ஆரம்பிக்கல, எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ எனக்கு இந்த ரகசியத்தை அநேக தேவ மனிதர்களிடம் நான் கற்றுக்கொண்டேன். அவங்கெல்லாம் அடிச்சுன்னா அடிச்சு இல்லை, உறுதியாக ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆமென். அதை இன்னும் நான் புரிஞ்சுக்க கொள்ளும்படியா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, துவக்கத்திலே வார்த்தை இருந்தது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எதுவும் இல்லாத போது வார்த்தை இருந்தது. ஆமென். அந்த வார்த்தை தான் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கு. அப்போ வாழ்க்கையில் அது இல்லை இது இல்லைன்னு உட்காரக்கூடாது. எல்லாத்தையும் உருவாக்குகிற வார்த்தை உங்களுக்குள் வரும் என்றால் அது எல்லாவற்றையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க ஆரம்பிக்கும். ஆமென். The word create everything. Amen. The word of God is create the world. அதாவது கடவுளுடைய வார்த்தை தான் இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம், Hebrew chapter 11. நீ கேட்குறாங்க, எனக்கு நான் என்ன பண்ணுறது, எதுவுமே இல்லையே, எப்படி மினிஸ்ட்ரி பண்ணுறது, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி வாழ்க்கையை துவங்குறது, எங்கே ஏதாவது வேணுமேங்கிறாங்க. நான் சொல்கிறேன், எங்கேருந்து துவங்குறதுன்னு சொல்கிறேன். எடுங்க பார்க்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும். எல்லாம் சொல்லுங்க, உலகங்கள். உலகம் இல்லைங்க, என்னங்க எப்படி போட்டிருக்குது? By faith, that is with an inherent trust and enduring confidence in the power, wisdom and goodness of God, we understand that the world, universe, ages, அதாவது இந்த பிரபஞ்சமே எதனால் உருவாக்கப்பட்டதான்? தேவனுடைய வார்த்தையினால். அதாவது காணப்படுகிறது, காணப்படாதது. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா பார்க்கறது மட்டும்தான் இருக்குதுன்னு? பார்க்காத நிறைய உருவாக்கியிருக்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? பார்க்காத பல மேட்டரு இருக்குது. காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள். இன்விசிபிள் கிங்டம், விசிபிள் கிங்டம் ரெண்டு இருக்குது. அதை பற்றிலாம் இப்போ சண்டே சூப்பர் நேச்சுரல் பற்றி பேசும்போது பேசிட்டு வர்றோம். இப்போ கவனிங்க, உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அப்போ எல்லாத்தையும் உருவாக்குனது எது? தேவனுடைய வார்த்தை. இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று உண்டாக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒன்று வரணும்னு நினைக்கிறீங்க, ஒன்றை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, ஒன்று இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க. அப்போ இதுவும் எப்படி உருவாக முடியும்னா அதே வார்த்தையினால தான் உருவாக முடியும். ஆமென். அப்போ அதனால தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, நான் வார்த்தையினால தான் இப்போ உலகத்தை என்ன பண்ணிட்டேன், உண்டாக்குனேன். இப்போ உனக்கு கூட நான் எதையாவது செய்யணும்னு விரும்பினேன்னா என் வார்த்தையை உனக்கு தரேங்கிறார். நானும் பிகினிங்கில் இது எனக்கு அவ்வளோ தூரம் வேல்யூவாக தெரியல. வார்த்தையெல்லாம் எதுக்கு ஆண்டவரே, ஒரு சூட்கேஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு மூட்டை அரிசி கொடுத்தா நல்லாயிருக்கும், இந்த மாதம் வாடகை கட்டணும், வார்த்தையெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, கரன்சியாகவே கொடுத்துருங்க அப்படின்னு எனக்கு இதனுடைய வேல்யூ புரியாமல் இருந்துச்சு. கடவுள் பாருங்க, வார்த்தையை தரேங்கிறாரு. ஏன் வார்த்தையை தரேங்கிறாரு? ஏன்னா பணமோ அரிசியோ உருவாக்கப்பட்ட பொருள், வார்த்தை அதை உருவாக்குகிற பொருள், அது மூலப்பொருள். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய வாழ்க்கையை கடவுள் என்ன எப்படி மாற்ற விரும்புகிறாரு, எப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிரியை விரும்புகிறாருன்னா, வெறும் திடப்பொருளை கொடுத்து
சாப்பிட்டுட்டு செலவழிஞ்சு போயிட்டு அப்படின்னு வந்து நிற்கிற மாதிரி உங்களை உருவாக்காம, எல்லாத்தையும் உருவாக்குகிற வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து, அந்த வார்த்தையை நீங்கள் நம்பி அதை பேசி அதில் வாழும் பொழுது அதுவே உங்களுக்கு எல்லாத்தையும் உண்டாக்க ஆரம்பிக்கும். ஆமென். இந்த ஊழியத்தில் ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ லட்சம் செலவு பண்ணுறோம். டிவி மினிஸ்ட்ரிக்காகவும், உதவி செய்வதற்காகவும், கல்வியிலையும், எல்லாத்துலேயும். நான் நினச்ச மாதிரி அன்றைக்கி கடவுள் கொஞ்சம் காசு தந்துன்னா வச்சுக்கோங்களேன், முதல் மாதமே செலவு பண்ணியிருப்பேன். அடுத்த மாதத்துக்கு ஆண்டவரே அப்படின்னு நின்றுருப்பேன். ஆனால் வார்த்தையினுடைய வல்லமை புரிஞ்சதுனால இப்போ அந்த வார்த்தை எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு வருகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தை உருவாக்குகிறது, உலகங்களையே உருவாக்குகிறது. உங்கள் பிஸ்னஸை உருவாக்காதா? உலகத்தையே உருவாக்கின வார்த்தை உங்கள் தொழிலை உருவாக்கும். உலகத்தையே உருவாக்கின வார்த்தை உங்கள் குடும்பத்தை உருவாக்கும், உங்களுக்கு சந்தோஷத்தை உருவாக்கும், உங்களுக்குள்ள பலத்தை அது உருவாக்கும், உங்களுக்குள்ள அது சுகத்தை அது உருவாக்கும். ஆமென். அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வார்த்தைக்கு உருவாக்குகிற சக்தி இருக்குது, படைக்கிற சக்தி இருக்குது. ஆமென். எந்த வார்த்தைக்கு இருக்குதோ இல்லையோ, கடவுளுடைய வார்த்தைக்கு படைக்கும் ஆற்றல் இருக்கிறது. இப்படி படைப்பின் ஆற்றல் கொண்ட வார்த்தையால் நீங்கள் நிரம்ப 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 என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிரம்புறது மட்டும் இல்லை, நிரம்பினதெல்லாம் எடுத்து உங்கள் வாயில் பேச பேச என்ன ஆகும்னு யோசித்து பாருங்க. அது அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அதனால தான் பாருங்கள், கடவுள் அதை இதையும் தரேன்னு சொல்லாமல் வார்த்தையை தரேங்கிறார். ஆமென். வார்த்தையை தந்தால் என்ன ஆகுங்க? மழை வந்து நடந்தால் என்ன ஆகும்? இந்த எக்ஸாம்பிள்ஸை விட புதிய ஏற்பாட்டில் பெரிய எக்ஸாம்பிள் கொடுத்துட்டார். என்ன எக்ஸாம்பிள் தெரியுமா? யோவான் 1வது அதிகாரம். வார்த்தையை கொடுத்துட்டா போதுமா? வார்த்தைன்னா என்ன பாருங்க. ஜான் எடுத்துக்கோங்க, யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இப்போ பாருங்க, வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது வார்த்தையினால் நீங்கள் நிரம்பும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அது வேற ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறாரு. என்ன பேசுகிறாரு? அந்த வார்த்தை மாம்சமாகி நம் நடுவிலே உலாவினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளுடைய வார்த்தை என்ன செய்யும்? கடவுளுடைய வார்த்தை யாருன்னா இயேசு. அவர் இறங்கி என்ன செஞ்சாரோ அதை தான் வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜீசஸ் நின்று என்ன பண்ணாரோ அதுதான் வார்த்தையினுடைய வல்லமையாக இருக்கிறது. வார்த்தையினுடைய வல்லமை உங்களுக்கு தெரியணுமா? அப்போ நீங்கள் நடமாடின ஒரு வார்த்தை தான் இயேசு. ஆமென். வார்த்தை நம்ம சொல்றது என்ன? கடவுளுடைய இருந்து வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை. இது சொல்லிக்கிட்டே இருந்தார் கடவுள். என்னடா லெட்டராகவே தெரியுதுன்னு யோசித்தாங்க. இப்போ அந்த வார்த்தைலாம் உருவமாக மாறி இந்த பூமிக்கு இறங்கி வந்துட்டார். இவர் யாருங்க? இவர் தாங்க வார்த்தை. வார்த்தை நீங்க இப்போ மாம்சமாக இருக்குது. ஆமாம், வார்த்தை மாம்சமாக மாறினது. ஆமென். புரியுங்களா உங்களுக்கு? எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை மாம்சமானது. அதான் இயேசு. அவருடைய நாமமே வார்த்தைன்னு இருக்குது. His name is word. அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்போ கவனிங்க, வார்த்தைன்னு சொல்லும்போது எதையோ ஒன்று சொல்லிட்டுல, ஜீசஸ். வார்த்தை எப்படி வேலை செய்யும்? வார்த்தையினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? வார்த்தையினுடைய வல்லமை எப்படி இருக்கும்? அதை முழுசாக இந்த மூவி பார்த்துருப்பீங்கன்னா, இங்கிலீஷ் மூவிலாம் பார்க்குற பழக்கம் இருக்குன்னா, இங்க் ஹார்ட் அப்படின்னு ஒரு மூவி உண்டு, பார்த்துருக்கீங்களா? அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு புக் இருக்கும். அந்த புக்கில் படிக்க படிக்க அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். அதான் அந்த மூவி இங்க் ஹார்ட். இது எப்படின்னா,
பழைய ஏற்பாட்டில் வந்து வார்த்தைன்னெலாம் படிக்கிறோம், எல்லாம் வார்த்தைலாம் இருக்குது. இப்போ அந்த வார்த்தையே ஒரு உருவமாக வந்துடுச்சு. ஆமென். ஒட்டுமொத்த வேர்டும் ஒரு நபராக வந்து அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறார். வசனத்தை அனுப்பி குணமாக்குவார் அப்படின்னு வார்த்தை இருந்ததுல, இப்போ வார்த்தை இறங்கி வந்து தொட்டுக்கிட்டு இருக்குது எல்லாரையும். அவரை தொட்ட யாவரும் குணமாகிறார்கள். ஆமென். வானத்திலிருந்து ஒரு மலை இறங்கி வந்து பூமியை நினைக்கும் அப்படின்னு பேசிட்டே இருந்தாங்கல்ல, இப்போ மகனே இறங்கி வந்து பூமியை நினைச்சிட்டார். வாங்க, வேற எப்படி சொல்றது உங்களுக்கு? ஆமென். மலை இறங்கி வந்து பூமியை தொடும், பூமி முளைக்கும், பூமி நல்லாவும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்போ வானத்திலிருந்து இறங்கின அது மலை அல்ல, மகன். இப்போ அவரால் இந்த பூமி நனையப்பட்டிருக்கிறது, தொடப்பட்டிருக்கிறது. இங்கு விதை முளைக்கும், இங்கு அறுவடை உண்டாகும், உங்க செழிப்பு ஏற்பட்டே தீரும். வானத்திலிருந்து இறங்கி வந்து இந்த பூமியை தொட்ட மலையாக கிறிஸ்து இருக்கிறார். இப்போ பூமியை தொடுறது மட்டும் இல்லை, உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை தொடுறார். ஆமென். அந்த தொடுதல் நடக்க நடக்க, அந்த செயல்பாடுகள் நடக்க நடக்க நமக்குள்ளேயே புத்தி கெட்டாத மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். இப்போ என்ன நடக்குது? அப்போ வார்த்தைன்னா அதனுடைய வல்லமை எப்படி இருக்கும், அதனுடைய செயல் எப்படி இருக்கும்னா, அந்த வார்த்தை 14வது வசனம் வாசிக்கிறேன். 14 John 1:14. அந்த வார்த்தை உலகத்தையே சிருஷ்டித்த அந்த வார்த்தை, ஆதியிலே இருந்த வார்த்தை. இப்போ என்ன பண்ணுது? மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. அப்போ அந்த வேர்டு, வார்த்தை வந்து என்ன செய்யும்? வார்த்தையை நான் பெறுறதுனால என்னன்னா, வார்த்தையை பெறுவதென்றால் நான் கிறிஸ்துவையே பெறுகிறேன். ஆமென். தேவனையே நான் பெறுகிறேன். வார்த்தையினால நான் நிரம்புறேன்னா தேவனால நான் நிரம்புறேங்க. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? I am filled with Jesus. I am filled with Christ. I am filled with God's life. வார்த்தையில நிரம்புறதுன்னா சும்மா கிடையாது. வார்த்தையில நீங்க நிரம்புறீங்கன்னா தேவனாலே நிரம்புறீங்கன்னு அர்த்தம், கிறிஸ்துவாலே நீங்க நிரம்புறீங்கன்னு அர்த்தம். அப்போ உலகத்தையே அந்த வார்த்தை உருவாக்குச்சான். இப்போ உங்களுக்குள் அது வரும் பொழுது உங்களை உருவாக்குகிறது. உங்க தொழில், உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை எல்லாத்தையுமே அது உருவாக்குது. அப்போ கடவுள் சும்மா ஒரு வார்த்தையை கொடுக்கல பாருங்களேன். சும்மா ஒரு வார்த்தையை அவர் அனுப்பின வார்த்தை இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். அனுப்பின வார்த்தையினால் உங்கள் மனசை நிரப்புங்க. அனுப்பின வார்த்தையினால் உங்கள் சிந்தனையை நிரப்புங்க. அனுப்பின வார்த்தையினால் உங்கள் பேச்சில் அதுவே பேசி பாருங்க, அதையே சொல்லி பாருங்க, அதே நீங்கள் பேசி பாருங்க, அதே சிந்திச்சு பாருங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை மாம்சமாகும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை மாம்சமாகும். அப்போனா அது மேனிஃபெஸ்ட் ஆகும். லெட்டராகவே இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு உருவமாயிரும். அது மாதிரி நீங்கள் பேசிட்டே இருப்பீங்க, அப்படி நடந்துடும் உங்கள் வாழ்க்கையில். ஆமென். செழிப்பு செழிப்புன்னு பேசிட்டே இருப்பீங்க, செழிப்பு அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும். சுகம் சுகம் சொல்லுவீங்க, அப்படியே சுகம் மேனிஃபெஸ்ட் ஆகும். லைஃப் லைஃப்னு சொல்லுவீங்க, லைஃப் will be manifest in your life. ஆமென். அப்போ என்ன வார்த்தைலாம் உள்ள போதோ, it's like a seed, it's like a rain, it's like Jesus. சும்மா கிடையாது பாருங்க. அப்போ இதனால் நான் நிரம்பி இது என் மூலமாக ரிலீஸ் ஆகும்போது கிரியேட், அங்கே வந்து சிருஷ்டிப்பே நடக்குது, அங்கே படைத்தல் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்போ இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் எடுத்து யோசித்து பாருங்க. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் எவரையும் மேன்மைப்படுத்தும். இன்னொரு வார்த்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். எல்லாம் சொல்லுங்க, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். கடவுள் யாருக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்க? யூ ஆர் வீக் இல்லைன்னா ஸ்ட்ராங், நீ யாராவனா இருக்கலாம், அதெல்லாம் விஷயமே கிடையாது. பலன் உள்ளவனோ பலன் அற்றவனோ, நீங்கள் யாராக வேணாலும் இருந்தாலும் உங்களுக்கு உதவுறதுக்கு அவர்
போதுமானவராய் இருக்கிறார். உள்ளவனோ அற்றவனோ அது பிரச்சனையே கிடையாது. கடவுள் உங்கள் பட்சமாக நின்று உங்களுக்கு உதவ முடியும். அப்போது இப்போ எப்படி நீங்கள் என்ன வேணுமோ எப்படி உருவாக்குறது, என்ன வேணுமோ எப்படி உருவாக்குறதுன்னா, அதற்கான விதையை எடுத்து ஒரு நிலத்தில் போடுவது போல அதற்கான வார்த்தைகளை நீங்கள் எடுத்து அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போட ஆரம்பிக்கிறது தான். இப்போ இந்த சபையில் நான் எதை பேசிகிட்டே வரணும், அது ஜனங்க வாழ்க்கையில் பெருசாக நடக்குது. செழிப்பு, வெற்றி, வாழ்வு, ஜீவன், இது பேச 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 இதில் உண்மையிலே அப்படியே கனெக்ட் ஆகி, உண்மையிலே இதில் தொடர்பு உள்ளவங்களாகி, இதில் அப்படியே இணைக்கப்பட்டு அப்படியே வர்ற மக்களுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன் அந்த ஜீவன் அப்படியே வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆமென். அது அப்படியே அவங்க வாழ்க்கையில் ஃபங்க்ஷன் ஆகுது, அப்படியே அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. சிலர்லாம் ரொம்ப டூ மச்சாகவே கிரியை செய்யுது. எப்படின்னா இவங்க வாழ்வு பெறுறது மட்டும் இல்லை, வாழ்வு கொடுக்குறவங்களாவே ஆயிட்டாங்க. வாழ்வழிக்கும் வல்லலேன்னு இவங்களுக்கு போஸ்டர் அடிச்சுட்டு இருக்காங்க. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கிறபடியே ஆகும், அப்படி ஆயிடுறாங்க. அப்போ வாழ்வு பெறுவேனா அப்படிங்கிறது இல்லை, வாழ்வு கொடுப்பீங்க. ஆமென். அந்த அளவுக்கு இந்த வார்த்தை உங்களை தூக்கக்கூடியதாய், உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடியதாய் அது இருக்கிறது பாருங்க. அப்போ சும்மா கிடையாது. பலன் உள்ளவன் பலனற்றவன் எந்த மனுஷனாக இருக்கலாம், எவரையும் நீங்கள் லிஸ்ட்டுக்கு வெளியில் யாருமே கிடையாது, எல்லாருமே இன்க்ளூடட். ஆமென். எல்லாருக்குமே கடவுள் உதவ, எல்லாத்துக்குமே அவருடைய சக்தியை பலத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையை தூக்காவ போதுமானவராய் அவர் இருக்கிறார். அப்போ ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் எப்படிப்பட்ட விதையை அவன் தெரிந்தெடுத்து போடுகிறானோ அது மாதிரி நீங்களும் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தை எப்படி எடுக்கணும். நல்ல ஜீவனை அளிக்கிற வார்த்தைகள், முற்போக்கான வார்த்தைகள், நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளை வேதாகமத்திலேருந்து என்ன பண்ணணும், எடுக்கணும். இன்னைக்கு பாஸ்த வார்த்தைகள் பாருங்கள், ஒவ்வொன்றையும் எடுத்து தியானித்து பாருங்கள். கழுக்கு சமானமாய், பா இதெல்லாம் நடக்குமா? உலகத்தில் 1000 பேர், யாருக்குமே தெரியாது. எந்த மருத்துவக் கல்லூரிலையும் இது பாடமாக கிடையாது. உங்களுக்கு நீங்கள் படிக்கிறது தெய்வீக ஞானங்க, புரியுங்களா உங்களுக்கு? இது போய் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியாது. அதனால தான் கல்விமான்களில் ஒருவனும் அது அறியலன்னு இருக்கு, ஆனால் பாலகர்களாகிய நமக்கு வெளிப்படுத்துகிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்பிரபஞ்சத்தின் ஞானிகள் யாருக்குமே அது தெரியுமா? அது எப்படிங்க? கடவுள் சொல்லியிருக்கிறாருங்க, நான் ஒரு வார்த்தையை நம்ப போகிறேன், அதை நான் விசுவாசிக்க போகிறேன். அப்போ வார்த்தை தான் உருவாக்குகிற சக்தி உள்ளதுன்னா, அந்த உருவாக்குகிற வார்த்தையை நீங்கள் உள்வாங்கி அதை நம்புறீங்க, அதையே நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு அப்படி தான் ஆகும். மரியாள் செஞ்ச ஒரே விஷயம் அதுதான், உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு சொல்லிகிட்டே இருந்தார் பாருங்க. ஐஸ்வர்யம்லாம் நம்மளாம் ஐஸ்வர்யம் ஆக முடியுமாயா கேள்விக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்களுடைய வார்த்தையின்படி நான் நம்புகிறேன் சுவாமி, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்மாலே ஆகும்னு போட்டிருக்க. அப்போ என்ன நீங்கள் பலப்படுத்துவீங்க, என்ன நீங்கள் மேன்மைப்படுத்துவீங்க அப்படின்ட்டிங்கனாலே உங்கள் உலகம் சிருஷ்டிக்க ஆரம்பிச்சுன்னு அர்த்தங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஆமென். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் எடுத்து இப்போ நீங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சொல்ல போனால் இது எப்படி தெரியுமா, கடவுள் சொல்கிறாரு, நான் என் வார்த்தையினால் இந்த உலகத்தை உருவாக்கிட்டேன், இப்போ நீ வேணா என்ன பண்ணிக்கலாம்னா என் வார்த்தையை வச்சு உன்னுடைய உலகத்தை நீ உருவாக்குங்கிறார். யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் வேர்ல்ட், you can create your business, you can create your relationship, your family, your joy, whatever be. ஆமா, அப்ப நீங்க உருவாக்க முடியும். நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை, இதில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள், இதில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய அழியாத வார்த்தைகள், இதை எடுத்து இதை முதல்ல அறிஞ்சுக்கணும். இதனால் உங்களை நீங்கள் நிரப்பிக்கணும். இது உங்கள் மனது சிந்தனை. வெளியில் நீங்கள் போனீங்கன்னா இது வரவே வராது. நம்மளை சோகப்படுத்துறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. நீங்கள் கேட்குற நியூஸ், நீங்கள் பார்க்குறது எல்லாமே நெகட்டிவால் நிறைஞ்சிருக்கும். அதனால சொல்ல, நியூஸ்க்கு பேர் நியூஸ் கிடையாது, அதுக்கு பேர் பேட் நியூஸ். ஏன்னா ஏதாவது கெட்டது நடந்தால் தான் நியூஸ். புரியுங்களா உங்களுக்கு? ஒரு விமானம் சரியான விதத்தில் தரையிறங்கினது, அது நியூஸில் வரவே வராது. 10 பல்ட்டி அடித்தது, அதான் நியூஸில் வரும். ஒழுங்காக இறங்குச்சுங்கிறது விமானம், அது 1000கணக்கான விமானம் இறங்கியிருக்கும், அதெல்லாம் நியூஸில் வராது. நியூஸில் இது மட்டும்தான் வரும், புரண்டது, அங்கே ஒருத்தன் வண்டி புரண்டது, இங்கே ஒருத்தன் செத்தான், இங்கே ஒருத்தன் முடிஞ்சான்,
இப்போ எங்கே பாருங்க ஒன்று கொரோனா 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 ஃபுல்லாக நியூஸ் பூரா தான் வருது. கடையில் நியூஸ் ஸ்டேஷன்லேயே கொரோனா மூடிட்டாங்க. உன் வார்த்தையின்படி ஆயிடுச்சு போ. சேனலே மூடிட்டு போயிட்டாங்க நிறைய. அப்புறம் அதே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? இதுதான் இருக்குது எல்லா இடத்துலையும். ஆனால் கடவுள் பாருங்களேன், இந்த நெகட்டிவான இந்த உலகத்தில் அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறார். கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற சாதாரணமான விஷயம் கிடையாது. எடுங்க, ஒவ்வொரு நாளும் இதில் இருக்கிற வாக்கு தத்தங்களால் உங்கள் வாழ்க்கையை நிரப்பிக்கிட்டே வாங்க. ஆசையாக படிங்க. வாக்கு தத்தங்களெல்லாம் எடுங்க. தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கனம் கொடுக்க ஆரம்பிங்க. அது உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம். பரிசுத்தமாக்குறவருடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறபடியினால் எங்கள் வாழ்க்கையை அது தூய்மைப்படுத்துகிறது, சுகப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக வந்து கலப்பதினாலே ஆண்டவரே மாற்றங்கள் சாத்தியமே, திருப்பங்கள் சாத்தியமே, பலன் சாத்தியமே, மேன்மைகள் சாத்தியமே, சுகம் சாத்தியமே, அனைத்தும் சாத்தியமா இருக்கிறது. கர்த்தா, அவநம்பிக்கையாலும் பயத்தினாலும் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்துக்கு நடுவில் ஆண்டவரே நீர் எங்கள் மேல் பிரியம் கொண்டு உம் வார்த்தையை அனுப்பி இன்னைக்கு எங்கள் காதுகளால் அதை கேட்டு எங்கள் இருதயங்களால் அதை நிரப்பி எங்கள் வாழ்க்கையில அனுபவிக்கும்படிக்காய் அனுப்பி இருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இன்றைக்கு புறப்பட்டு வந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. என் வார்த்தைகள் வெறுமனையாய் திரும்புவதில்லை என்று சொன்னீரே தாப்புனே. இந்த வேலையிலும் கூட இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை பிரவேசித்திருக்கிறது. வார்த்தை நுழைந்து விட்டது. வார்த்தை நுழைஞ்சிடுச்சுன்னா நீங்க உள்ள போயிட்டீங்க. வார்த்தை உள்ள போயிட்டுனா என்ன? இயேசு உள்ள போயிட்டாரு. ஒளி உள்ள போயிட்டு, ஜீவன் உள்ள போயிட்டு, சுகமாக்குகிற மருந்து உள்ள போயிட்டு, இனி வியாதி வெளியேறிய தீரணும், இனி தரித்திரம் வெளியேறிய தீரணும், இனி இருள் வெளியேறிய தீரணும், இனி பயம் வெளியேறிய தீரணும். வார்த்தை நுழைகிற இடத்துல அழிவு இல்லை கர்த்தாவே, தரித்திரம் இல்லை. ஓ ஹல்லேலூயா. தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் வார்த்தையால் நிரம்புகிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனால் நிரம்புகிறீர்கள், அவருடைய ஆவியினால் நிரம்புகிறீர்கள், அவருடைய ஜீவனால் நீங்கள் நிரம்புகிறீர்கள். மாரா ஷாக்கேனா மாட்டாரா பாக்காரா. இந்த மாலை வேளையில் எங்களுக்குள் அனுப்பப்பட்ட வார்த்தை, அனுப்பப்பட்ட கிறிஸ்து, அனுப்பப்பட்ட இயேசு, அனுப்பப்பட்ட வல்லமை, அனுப்பப்பட்ட ஜீவனாய் அது இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு அது விதையை கொடுக்கு, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அது கொடுத்து விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவது போல இங்க இருக்கிற பிள்ளைகளுடைய உள்ளம் என்கிற நிலத்திலே உடைய வார்த்தை என்கிற மாபெரும் விதை விழுந்திருக்கிறது சுவாமி. அது வெறுமனையாய் திரும்பாது. 30, 60, 100 அது விளைச்சலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கெட்டு போவது இல்லை சுவாமி, செத்து போவது இல்லை சுவாமி. வாழ்வை நாங்கள் அடையும்படி இந்த வார்த்தை அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்ன செய்யுங்கிறத நாங்கள் உங்களில் பார்த்துட்டோம் சுவாமி. ஹல்லேலூயா. நீங்க மரித்தும் எழும்பினது போல இன்னைக்கு உள்ள போற வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் ஹல்லேலூயா கலந்து அது சுகமாய், ஐஸ்வர்யமாய், ஞானமாய், பலனாய், அபிஷேகமாய், நல்ல நோக்கங்களாய், திட்டங்களாய் வெளியே வருவதற்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை மாம்சமானது போல என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களாய் அது நிரம்புவதற்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாற்றங்கள் நடக்குது சுவாமி. தொடுதல் உண்டாயிருக்கிறது. பூமியை மலை நினைச்ச மாதிரி எங்களது நினைச்சிடுச்சு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா பக்கங்கள்லையும் ஜீவன், லைஃப், the life of God. Makorana shakira boko chala bara satarara rara ritala ba shandele gena makora batala bara. Hallelujah. Hallelujah. Rabo shakena madala ka shakira balara. Hallelujah. ஒவ்வொருவருக்குள்ளே அது ஜீவனை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது, மனசை புதுசாக்குது. ஹல்லேலூயா. இருதயங்களை புதுசாக்குது, நரம்புகளை, தசைகளை, செல்களை புதிதாக்குகிறது. கழுகுக்கு சமானமான பலன் உண்டாகிறது. புதிய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த மாலையிலே புதிய பலன் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓடினாலும் இளைப்படையாம,
நடந்தாலும் சோர்ந்து போகாத ஒரு புதிய பலன். கழுகு எப்படி காற்றுக்கு மேல் தன் செட்டைகளை அடித்து உயர பறக்குதோ அதுபோல எங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலாய் நாங்கள் பறப்பதற்கான பலன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. எந்த காத்து எங்களை கட்டுப்படுத்த எல்லா காத்துக்கு மேலே பறக்கிற கழுகை போல நாங்களும் உயர பறக்கும்படி எங்களை உண்டாக்கி இருப்பதற்காய் நன்றி. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அவருடைய வார்த்தையை கனம் பண்ணும்படி நாம் இப்பொழுது கொடுக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு என்று நாம் கொடுப்போம். அவருடைய வார்த்தையின்படியே நாம் கொடுக்கிறோம். கொடுக்கறது என்னன்னா அவர் வார்த்தை. அவர் சொல்லியிருக்கிறார் செழிப்பு எப்படி வரும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவர் வார்த்தையின்படியே நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆமென். அவர் வார்த்தையை உள்வாங்குவது மட்டுமல்ல, அவர் வார்த்தையை செயல்படுத்தி பார்க்குறோம். ஆமென். ஹல்லேலூயா. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்றார். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று தேவன் சொன்னார். ஆமென். இன்னைக்கு என்னை நோக்கி வந்த வார்த்தைகளை நான் ஹானர் பண்ண விரும்புகிறேன். உன் விளைவின் முதற்பலனால் கர்த்தரை கனம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அந்த வார்த்தையை நான் கனம் பண்ண போகிறேன். வார்த்தை தான் என் வாழ்க்கையாக இருக்க போகுது. அப்படி நான் செய்ய போகிறேன். உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்ய போகிறேன். அதுதான் கொடுக்கறது பாருங்க, வேற ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க கூகுள் பேலையோ அக்கௌண்ட் மூலமாகவோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் விதைகளை நீங்கள் விதைக்கலாம். நீங்கள் விதைக்கிற பிள்ளைகள் அந்த ரெசிப்டை நீங்கள் அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். கரங்களை எடுத்துக்கோங்க. அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தை எப்படி ஒரு விதையோ அது மாதிரி பணம் கூட ஒரு விதை தான். ஆமென். வேதாகமும் அப்படி சொல்லுகிறது. நம்மளாம் இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது பாருங்களேன். இயேசு சொன்னார், விதைக்க ஒருவன் புறப்பட்டான். அப்படின்னா என்ன? வார்த்தை என்பது ஒரு விதை. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், பணம் என்பது ஒரு விதை, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பணத்தை என்னன்னு சொல்றாரு? ஒரு விதைன்னு சொல்றாரு. அவர் ஒன்றும் விவசாயத்தை பற்றி பேசல. அவர் எதை பற்றி பேசுறாரு? கொடுப்பதை பற்றி பேசுகிறார். பணம் ஒரு விதையா இருக்கிறது. ஆமென். ஆமாம். மனிதர்களுக்குள்ளே அச்சம் இருப்பதினால் அவர்கள் விதைப்பதில்லை, வாயிலேயே மட்டும் போட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் விசுவாசம் இருக்கிறவர்கள் விதைக்கிறார்கள். ஆமென். அப்போ நான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறத நான் விதைக்க போறேன். கடவுளுடைய ராஜ்யத்தில் விதைக்க போறேன். கடவுளுடைய வார்த்தையை கனம் பண்ணும்படி நான் விதைக்க போறேன். அப்படின்னு பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, எப்படி வார்த்தை இன்னைக்கு உள்ள போய் முளைக்குதோ அது மாதிரி இந்த வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் விதைக்கும் போது உங்கள் பணம் கூட முளைக்க ஆரம்பிக்கும். ஆமென். சூப்பர் நேச்சுரல்லையா அது உங்கள் கையில் அறுவடையாக வருகிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். இது எந்த நேச்சுரல் மனுஷங்களுக்கும் இது புரியாது. இது ஒரு ஆவிக்குரிய காரியமாக இருக்கிறது. ஆமென். அவர்களுக்கு இது நல்லா புரியுது பாருங்க. அதனால தான் நம்ம ஒவ்வொரு செய்தியிலையும் மக்களுக்கு விதைப்பதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறோம். ஏன்னா விதைக்கும் போது அவங்க அறுக்க முடியும். நல்லா ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், தரித்திரம் போகணும், அதுக்கு தான் விதைக்க சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஜோம் பண்ண முடியாது பாருங்களேன். நிலத்தில் போயிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நிலம் நல்லா விளையணும், இல்லை விதை போடணும். புரியுங்களா உங்களுக்கு? போட்ட விதைய கடவுள் ஆசீர்வதிச்சு பல மடங்கு அறுவடையாக தருவார். புரியுங்களா உங்களுக்கு? ஜபத்திலே விதை போட்டுட்டு இருக்கக்கூடாது. அது மாதிரி தரித்திரத்திலிருந்து வெளியே வரணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான வழி கிவிங் தான். ஆமென். கொடுக்கும் போதெல்லாம் பயத்திலேருந்து வெளியே வர்றீங்க. ஏன்னா அந்த பணம் தானே உங்களை பயங்காட்டிட்டு இருக்கு. நான் போயிட்டேன்னா உன்னால் வாழ முடியாது, அப்போ நான் உன்னை வச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியல, அது உங்களை வச்சுக்கிட்டு இருக்கு. ஆமென். நீங்கள் பணத்தை கொடுக்கும்போது சொல்கிறீங்கன்னா, நீ என்னை வாழ வைக்கலை, அவர் என்னை வாழ வைக்கிறார். ஆமென். அதனால தான் மணியை ரிலீஸ் பண்ணும்பொழுது யூ வில் ரிலீஸ் யுவர் ஃபெய்த், நாட் ஜஸ்ட் மணி, யூ வில் ரிலீஸ் யுவர் ஃபெய்த். பணத்தை ஒருத்தர் தரும் பொழுது பணத்தை தரல, அவர் விசுவாசத்தை கட்டவிழ்க்கிறார். ஆமென். இன்னும் சொல்ல போனால் பயத்தை விரட்டுறாருன்னு அர்த்தம். ஆமென். ஆமாம். ஏன்னா பயம் பிடிச்சி வைக்கும், விசுவாசம் என்ன பண்ணுது? ரிலீஸ் பண்ணும். அதனால தான் இப்போ 11ஆம் அதிகாரம் வாசித்தோம், எபிரேயர் 11. அதில் விசுவாசத்தின் முதல் அடையாளமே என்ன தெரியுமா? The first sign of faith என்ன தெரியுமா? ஆபேல் காயினை பார்க்கிலும் என்ன பண்ணான்? மேன்மையான பலியை செலுத்தினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாச வீரர்கள் பட்டியலில் முதல்ல விசுவாசத்துக்கு அடையாளமாக வர்றது என்னதான்? கிவிங் தான். ஆமென். மற்றதெல்லாம் தான் அப்புறம். அப்போ எனக்குள்ள விசுவாசம் வர வர தாராளமாக கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ தாராளமாக வரவும் ஆரம்பிச்சிருது. அப்போ இதோடைய மெயின் திங்ஸ் என்னன்னா, நீங்கள் பணம் தர்றீங்க, கடவுள் பணம் தர்றார், அப்படி இல்லை.
பணத்தை கொடுக்க முடியுங்கிற விசுவாசம் உள்ள வந்துருச்சு பாருங்களேன். அதனால தான் நீங்கள் வெற்றி பெற ஆரம்பிப்பீங்க. ஸோ ஃபெய்த் இஸ் த மேட்டர். ஆமென். ஸோ அதுதான் காரியம். புரியுதா உங்களுக்கு? கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் பணம் ஒரு விதையை போல் இருக்கிறது, வளரும். ஆமென். இந்த போதனையின் கீழ், இந்த சபையின் கீழ், இந்த ஊழியத்தின் கீழ், இந்த அபிஷேகத்தின் கீழ் விதைக்கிற வாழ்க்கையில் கடவுள் பெரிய பெருக்கத்தை கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கையில் வச்சுக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் அறுவடையாய் மாறட்டும், பெரிய பெருக்கமாய் மாறட்டும், தரித்திரத்திலிருந்து ஜனங்க வெளியே வரட்டும், ஒவ்வொருத்தர் கொடுக்கிறவங்களா மாறட்டும், இறைக்கிற கரங்களா மாறட்டும், களஞ்சியம் நிரம்பட்டும், கையிடுகிற வேலை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.